ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் முருங்கைக்காலாம் போட்டு வச்ச மொச்சப்பயிறு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மொச்சப்பயிரை ஃபஸ்ட்டே தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நம்ம வதங்கின பிறகு நம்ம காய்கறிகள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வந்து நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி அதை நடுவில் 2ஆக கீறி போட்டிருக்கேன். அப்படி நம்ம நடுவில் 2ஆக கீறி போடும்போது அது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் வந்து குழம்பு மசாலா பொடி வந்து 3 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு முருங்கைக்காவை நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு குழம்பு பார்த்திங்கன்னா குழம்புல முருங்கைக்காயெல்லாம் முக்கால்வாசி நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியும் மாங்காவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மாங்காய் வந்து ஒரு அரை மாங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம புளி சேர்க்குறதுனால மாங்காய் கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்காச்சு. இப்போ இதெல்லாத்தையுமே கலந்து விட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணியும் நான் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த உடனே நம்ம இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது, மாங்காய் வேறு போட்டிருக்கறனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பே போதும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இது லைட்டாக கொதித்து வரவும் நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சப்பயிரை சேர்த்து இதோட கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான மொச்சக்குழம்பு பயிறு ரெடி. நீங்களும் இந்த குழம்பை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.